சிதம்பரம் அருகே பிறந்த சில மணி நேரமே ஆன பெண் சிசு குழந்தையை யாரும் இல்லாத வீட்டில் பின்புறம் வீசி சென்ற மர்ம நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தெற்கு பிச்சாவரம் மாதா கோவில் தெருவில் பிறந்த சில மணி நேரமே ஆன பெண் சிசு குழந்தையை யாரும் இல்லாத வீட்டில் பின்புறம் வீசி சென்ற மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த கிராமத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திட்டக்குடியில் கூட்டு குடிநீர் பைப்லைன் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக சாலையில் ஓடுகிறது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC சுரங்கத்திலிருந்து வெளியேறும் தண்ணீரை சுத்திகரிப்பு செய்து பல கிராமங்களுக்கு தண்ணீர் எடுத்து செல்லும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நெய்வேலி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூரில் மீனவர்கள் வலையில் 150 டன் மீன்கள் சிக்கிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் தேவனாம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றபொழுது வலையில் 150 டன் பெரும்பாறை வகையைச் சேர்ந்த பாறை மீன்கள் பிடிபட்டுள்ளது. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. பழனி மலைக்கோவில் அடிவாரத்தில் திருக்கோவில் சார்பில் முதலுதவி மையம், தாய்மார்கள் பாலூட்டும் அறை மற்றும் தகவல் மையம் திறக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வரும் நிலையில் பக்தர்களின் வசதிக்காக திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் தகவல் மையம், தாய்மார்கள் பாலூட்டும் அறை மற்றும் முதலுதவி சிகிச்சை மையம் திறக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பெரமியம் கிராமத்தில் உள்ள பஜனை கோவிலில் விழா நடத்துவதில் இரு தரப்பினருக்கிடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதில் காவல் ஆய்வாளர் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி கோவில் நிர்வாகி அண்ணாதுரை என்பவர் போலீசாரின் காலில் விழுந்து அழுதது காண்போரை கலங்க வைத்தது. குழந்தைகள் நலம், பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காஞ்சிபுரத்தில் மாரத்தான் ஓட்டப்பந்தய போட்டி நடைபெற்றது. வளர்ந்து வரும் இளம் தலைமுறைக்கு குழந்தைகளின் நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த காஞ்சிபுரத்தில் தனியார் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தய போட்டியை நடத்தியது. இதனை காஞ்சிபுரம் MLA எழிலரசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். விமான சாகச நிகழ்ச்சிகளை காண பொதுமக்கள் வேளச்சேரி ரயில் நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனால் மெரினாவுக்கு செல்ல சென்னை புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆயிரக்கணக்கானோர் வேளச்சேரி பறக்கும் ரயில் நிலையத்தில் குவிந்ததால் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படாமல் நீண்ட நேரம் காத்திருந்து சென்றனர். புதுப்பட்டினம் முதல்நிலை ஊராட்சி மற்றும் காவிரி மருத்துவமனை சார்பில் இலவச சிறுநீரகவியல் மருத்துவ முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம் முதல்நிலை ஊராட்சியும் சென்னை காவேரி மருத்துவமனையும் இணைந்து புதுப்பட்டினத்தில் இலவச சிறுநீரகவியல் மருத்துவ முகாமினை நடத்தியது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்தனர். பண்ருட்டியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு திரைப்பட இயக்குநர் தங்கர்பச்சான் சிறப்பு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த நல்லூர்பாளையம் கிராமத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச சிறப்பு மருத்துவ முகாமை திரைப்பட இயக்குநர் தங்கர்பச்சான் துவக்கி வைத்து ரத்த அழுத்த பரிசோதனை செய்து கொண்டார். இந்த மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர். கன்னியாகுமரி விவேகானந்த நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை இடையிலான கண்ணாடி கூண்டு பால பணிகளை தமிழ்நாடு கடல்சார் வாரிய தலைமை செயலர் அலுவலர் வள்ளலார் ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசு சார்பில் விவேகானந்த நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை இடையே கண்ணாடி கூண்டு பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியை தமிழ்நாடு கடல்சார் வாரிய செயல் அலுவலர் வள்ளலார் ஆய்வு செய்தார். ஆய்வில் பணிகளை விரைந்து முடித்து டிசம்பர் மாதம் இறுதிக்குள் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.